தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று அரியணையில் அமரும் என செங்கோட்டையன் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி செங்கோட்டையன் நிருபர்களிடம் பேசும்போது, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டார். தமிழகத்தை ஆளப்போகும் தலைவராக அவர் உருவெடுத்துள்ளார். அவருடைய தொலைநோக்கு சிந்தனையை மக்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். தமிழகத்தை முன்னிறுத்தி அவர் முன்னெடுக்கும் இந்த அரசியல் பயணம் உலக அளவில் கவனிக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிய அவர், தமிழகம் ஏற்கனவே பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இன புரட்சி மற்றும் போன்ற பல புரட்சிகளை கண்டுள்ளது. தற்போது 4வதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதியின் விசில் புரட்சி நடைபெறப் போகிறது. வருகின்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று அரியணையில் அமரும் என்றார். தமிழக வெற்றிக் கழக வாக்குகளை பிரித்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் குறித்த கேள்விக்கு, யார் எத்தகைய கருத்துக்களை கூறினாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, அது வெறும் அல்வா பேச்சுகளாகவே முடியும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.